இருக்குங்க உள்ள சொல்லுங்க. இச்சை என்ன செய்கிறதுங்க? இருக்கும். அல்லேலூயா. அந்த இச்சை இழுக்கும். அதுல யார் சிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள பாவம் என்ன செய்கிறதுங்க? கற்பந்தரித்து மரணம் என்கிற ஒன்றை பூரணமாகும் போது அது பிறப்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அப்ப நமக்குள்ளே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இச்சை என்கிற ஒரு சுபாவம் இருக்கிறது. ஆமென். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இப்படி நிறைய காரியங்கள் வேதம் நமக்கு சுட்டி காட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் பவுல் கலாத்து சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் இச்சைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்களாம்? சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். வாசிங்க அந்த வசனத்தை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நமக்குள்ள இருக்கிற ஆசை, அதையும் தாண்டி இருக்கிற ஒரு இச்சை, இதை என்ன செய்யணுங்களா? சிலுவையில அறைய வேண்டும். ஆமென். அப்பதான் இந்த உலகத்துல உண்டாகிற, பேதுரு 1:4, 2 பேதுரு 1:4 எழுதுகிறாரே, அந்த உலகத்துல உண்டாகிற கேட்டுக்கு தப்பவும், யாக்கோபு எழுதின 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தில் எழுதின அந்த நித்திய கேட்டுக்கு, 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகம் அறிகிற கேட்டுக்கு தப்பிக்கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்குள்ள ஆசை, எல்லா மனுஷனுக்குள்ளும் இச்சை என்ன செய்கிறதுங்க? இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தான் அறையணுமா? ஆமென் சொல்லுங்க. நம்ம தான் என்ன செய்யணுங்க? அறையணும். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் எப்படி சொல்லுகிறது? மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் என்ன செய்யுதுங்க? இச்சிக்கிறது. அது யார் எழுதுறாருங்க? பவுல் கலாத்து சபைக்கு தான் எழுதுகிறார். ஆமென். கைப்பிடி சொல்லுங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன், யாரையும் வேதனைப்படுத்த அல்ல. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு கல்யாண வீடு, அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு விசேஷ வீடு. என்ன வீடுங்க? விசேஷ வீடு. சூப்பரான சிக்கன் பிரியாணி அல்லது மட்டன் பிரியாணி. ஆமென். நமக்கு நல்லா தெரியும் என்ன கிடைக்கும் போனா? சொல்லுங்க. பிரியாணி கிடைக்கும். ஆமென். இப்போ மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வரும். மாம்சம் சொல்லும், இந்த ஞாயிற்றுக்கிழமையிலனா என்ன, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுக்கலாம்? ஆண்டவரை தேடிக்கலாம். ஆனால் பிரியாணி கிடைக்காது. லேட்டாக போனால் பீஸ் கிடைக்காது. வெறும் சோறு தான் கிடைக்கும். அதனால் என்ன செஞ்சுருவோம்? ஆராதனையை கட்டடிச்சுட்டு நேராக சொல்லுங்க பிரியாணிக்கு போயிடுவோம் அப்படின்னு மாம்சம் சொல்லும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி சொல்லும், இல்லை, வாரத்தில் ஒரு நாள் தான் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். பரிசுத்த நாளை ஆசரிப்பாயாகன்னு வசனம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. நம்ம தேவனை தேடணும். பாஸ்டர் ஒரு பக்கம் என்ன செய்வார்? ஆமாம், அப்படி நல்லா என்ன சொல்லுங்க? ஆவி சொல்லும். ஆமென். இப்போ மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் என்ன செய்கிறதுங்க? இச்சிக்கிறது. அல்லேலூயா. இதுல ஒரு விசுவாசி ஆவியில பலன் அடைஞ்சிருந்தா மாம்சத்தை ஜெயிச்சிடலாம். மாம்சத்துல பலன் அடைஞ்சிருந்தா ஆவியை ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, நீங்க எப்படி? அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும் எது ஜெயிக்குதுங்கிறது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் ஆவியில் ஜெயிச்சாதான் பரலோக ராஜ்யம். ஆவியில் ஜெயிச்சாதான் உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அது உபவாச ஜெபமானாலும் சரி, அல்லது ஆராதனை ஆனாலும் சரி. ஆமென். நாம் எதை ஜெயிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்? ஆவி மாம்சத்தை ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. மாம்சம் ஆவி என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? ஜெயிச்சிடக்கூடாது. பரவாயில்ல, இந்த ஒரு வாரம், அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம கஷ்டம் ஆண்டவருக்கு என்ன தெரியாமையாக இருக்குது? இல்லைங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தருவாராக. ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஆமாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். போதும். அல்லேலூயா. இந்த வேதவசனம் சொல்லுகிறது பண ஆசை. எல்லாரும் சொல்லுங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னதுங்களா? வேறாயிருக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து. ஆமென். நாம் கலாத்தியரில் வாசித்தோம், ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். இங்கே பண ஆசை, சிலர் அதை இச்சித்து. அப்படின்னா எல்லா மனுஷனுக்குள்ள என்ன இருக்குதுங்க? பணத்தை குறித்த ஒரு ஆசை, விருப்பம் என்ன செய்யுதுங்க? இருக்கிறது. அதை ஒரு சிலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? சிலுவையில் அரைஞ்சு ஜெயிச்சிட்றாங்க. ஒரு சிலர் அதை இச்சித்து அந்த இச்சையை கூட என்ன செஞ்சிடறாங்க? சிலுவையில் அரைஞ்சு ஜெயிச்சிட்றாங்க. ஆனால் ஒரு சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் ஆசைங்கிறதை இச்சித்து என்ன செய்கிறாங்களா? உருவ குத்திக்கிறாங்க. அவங்கள தாங்களே குத்திக்கிறாங்க. இது காரணம் யாரு? அவங்க தான். யாருங்க? அவங்க தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் பணத்தின் மேலே ஆசை இச்சை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? வந்துடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு செய்தியை இப்படி படித்தேன். நீங்களும் ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கலாம். சென்னை பட்டணத்தில் 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே அரசாங்க வேலையில், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அரசாங்க வேலையில் இருக்காங்க. அல்லேலூயா. அந்த சகோதரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயும், அந்த சகோதரன் தணிக்கை பிரிவு, அதாவது இராணுவத்தினுடைய கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்கிற அந்த பிரிவிலையும் என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறாங்க. லட்சக்கணக்கில் சம்பளம், ஒரே பையன், வீடு வாசல் எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பண ஆசை இச்சை என்ன செய்யுதுங்க? அந்த மனுஷனுக்குள்ளே வருகிறது. எப்படி? இந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தில் ஒரு 3 கோடி ரூபாய், சொல்லுங்க, 3 கோடி 300 லட்சத்தை அபேஸ் பண்ணி அதை இன்னும் டபுளாக பெருக்கணும்னு ஒரு ஆசையில் அதை கொண்டு போய் அப்படியே ஷேர் மார்க்கெட்டில் போடுறார். எங்கே போடுறாருங்க? ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் 300 கோடி என்னவா மாறி, 3 கோடி என்னவா மாறிடும்? 300 கோடியாக மாறிடும் அப்படின்னு ஆசை காட்டி இன்றைக்கி பொய்யான ஷேர் மார்க்கெட்டெல்லாம் வந்துட்டு, அதை அவங்க தேடி கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம பணத்தை போட்டால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொடுப்பாங்க, அப்புறம் நீங்கள் இதை கட்டுங்க அதை கட்டுங்கன்னு கடைசியில் இருக்கிறதெல்லாம் விற்று கட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. அரசாங்கம் அதற்கான விழிப்புணர்வுகளை எல்லாம் கொடுத்தாலும் மனுஷனுடைய ஆசை இச்சை என்ன செய்ய மாட்டேங்குதுங்க? ஆமாம், அது அந்த புத்தி தெளிய மாட்டேங்குது. அல்லேலூயா. சரி, இப்போ 3 கோடி போட்டு லாஸ் ஆகிட்டு, 3 கோடி போட்டு என்ன ஆகிட்டுங்க? லாஸ் ஆகிட்டு. லாஸ் ஆனது மாத்திரமல்ல, அவர் அந்த தணிக்கையில் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத அரசாங்கம் கண்டுபிடித்து விட்டது. அதற்குரிய ரிப்போர்ட்டு, அதுக்குரிய அந்த காரியங்களை எல்லாம் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க விசாரித்து அதை மேலதிகாரிகளுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு நிலை இவருக்கு வந்த உடனே வேலைக்கு போகிறத நிறுத்துகிறார். ஒரு கவலை, ஒரு பாரம். மனைவி என்ன விஷயம்னு கேட்கும்போது உண்மையை சொல்லிட்டார். இரவு நேரத்தில் என்ன செஞ்சிட்டாருங்க? சொல்லுங்கள், உண்மையை சொல்லிட்டாரு. இப்போ அந்த அம்மா சொல்லுது, இதுக்கு மேலே நாம் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாருக்கும் முன்னாடி அவமானம், கேவலம், அதனால் வேண்டாம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க? சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமென். தான் பெற்ற பிள்ளைய 8 வயசுன்னு நினைக்கிறேன், அல்லது 16 வயசு, எனக்கு ஞாபகம் இல்லை, கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறாங்க. கட்டின மனைவியை பிளேட்லேயே இதில் கத்தில் இந்த கழுத்து நரம்பு இருக்க பாருங்க, இந்த குறவில் இதையை வெட்டி, இந்த கையில் இருக்கிறத வெட்டி, இந்த கையில் வெட்டி, காலில் இருக்கிற நரம்பெல்லாம் வெட்டி அவர் அப்படியே கீழே போட்டார். ரத்தம் போயிட்டே இருக்கு. வீட்டை உள் பக்கமாக தாள் போட சொல்லிவிட்டு இவர் வெளியே போயிட்டார். இவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் மனைவி கிட்ட? நான் போய் ட்ரெயினில் விழுந்து என்ன செஞ்சிருவேன்? செத்துருவேன். நீங்கள் தாள் போட்டு என்ன செஞ்சுங்க, உள்ளே இருந்துக்கோ, கொஞ்சம் நேரத்தில் உன்னோட உயிரும் போயிடும் அப்படின்னு அம்மாட்ட போய் சொல்லியிருக்காரு. மனைவி பிள்ளைகளை 11 மணி வரைக்கும் என்ன செய்யாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அவங்களே வருவாங்க. அல்லேலூயா. இவர் போயிட்டார். இவர் எங்கே போயிட்டாருங்க? ட்ரெயினில் விழுந்து தற்கொலை செய்ய. இதற்கிடையில் அந்த பொண்ணோட அம்மா மகளுக்கு ஃபோன் அடிக்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஃபோன் எடுக்கலை. அதனால வீட்டு ஃபோனுக்கு அடித்து சம்பந்திக்கிட்ட, என்ன ஆச்சு, என் பிள்ளை ஃபோன் எடுக்க மாட்டீங்களே, என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு போய் இந்த அம்மா ஃபோனை வச்சுட்டு கதவை தட்டினா சத்தமே இல்லை, உள்ளே தாள் போட்டிருக்கிறார். இவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு கதவை உடச்சி பார்த்தா அந்த பிள்ளை எப்படி கிடக்குங்க? ரத்தம், சாகலை, ரத்தம் போய் கிடக்கு. உடனே அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க.
கொஞ்ச நேரத்தில் இவர் செல்லுக்கு அடித்தா இவர் செல்லு வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அப்புறம் கடைசியாக ஒரு பிணம் ஒன்று ரயில்வே ட்ராக்கில் கிடக்கு அப்படின்னு போய் பார்த்தா அது யாருங்க? பண ஆசையினால் இழுப்புண்டு தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் இந்த பண ஆசை அது என்ன செஞ்சிருதுங்க? வேதனைக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. இன்னைக்கு அநேகருக்கு சமாதானம் இல்லை, அநேகருக்கு நிம்மதி இல்லை. என்ன காரணம்? பணம் 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 பணம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியில ஒரு ஆறுதல் இல்லை. தேவனை சரியான விதத்தில் தேடணுங்கிற ஒரு திருப்தி இல்லை. கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு என்னதுங்க, ஒரு பூரணம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன காரணம்னா பண ஆசையினாலே அவன் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவிட்டாங்க. முடிவு என்னதுங்க? முடிவு என்ன? விசுவாசமே போயிட்டுங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசமே போயிட்டு. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படி தான். ஆமாம், இங்கே கொண்டு போய் 10,000 போட்டால் 20,000 கிடச்சிரும், அங்கே கொண்டு போய் 5 லட்சம் போட்டால் 10 லட்சம் கிடச்சிரும். இதில் போனால் அங்கே சம்பாதிச்சிடலாம், இதில் போனால் இப்படி சம்பாதிச்சிடலாம், நிறைய சேர்த்துடலாம், நிறைய செஞ்சிடலாம், அநேகருக்கு உதவி பண்ணிடலாம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், இல்லாததின்படி அல்ல, உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்மை எப்படி வைச்சிருக்கிறாரோ, கர்த்தர் நம்ம எந்த பாதையில் போகணும்னு தீர்மானித்திருக்கிறாரோ, நாம் அந்த பாதையிலே நின்று வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஊரோடுது நானும் ஓடணும் அப்படின்னு ஒரு விசுவாசி என்ன செய்யக்கூடாதுங்க? ஓடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எல்லாரையும் ஒரே மாதிரி ஆண்டவர் படைக்கலை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நிலையிலும் கர்த்தர் வைக்கலை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நமக்கென்று எந்த பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த பாதையில் ஓடணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தனித்துவமாய் படைத்திருக்கிறார். நீங்க அடுத்தவங்க ஓடுற ஓட்டத்தில் ஓட முயற்சி செஞ்சா நீங்க தோத்து போயிடுவீங்க. உங்க விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற சூழ்நிலை வந்துடும். அல்லேலூயா. இடங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் எனக்கு அருமையானவர்களே, ஆமென், ஆண்டவர் நல்லவர். இந்த உலகத்தில் உண்டாகிற கேடு, இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற ஒரு பெரிய கேடு என்னன்னா விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்துவிடும். கடைசியாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரை தேடி தேடி என்னத்தை கிடைச்சிது? ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? அல்லேலூயா. நம்ம ஆண்டவரையே தேடுறதில்லை. அல்லேலூயா. என்னாச்சு? உலகம், பணம் அப்படின்னு சொல்லி பைபிள் வாசிப்பு கிடையாது, ஜெபம் கிடையாது, சரியான ஆராதனை ஒழுங்கு கிடையாது, தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. அவன் தூரமாக போனதுக்கப்புறம் அப்புறம் யாரைத்தான் குற்றம் சாட்டுறது? இயேசுவை குற்றம் சாட்டுவது. அல்லேலூயா. ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சித்த பொழுது கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு சந்தோஷம், கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு திருப்தி இருந்துச்சே. ஆமென். இன்றைக்கு ஆசை, அந்த இச்சையில இழுப்புண்டு, ஆமென், விசுவாசத்தை விட்டு வழுவி விலகி போய் நிற்கிறோமே. அல்லேலூயா. தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்ளுங்கள், வேதனை, துன்பம். ஆமென். அதனால எனக்கு அருமையானவர்கள், அதனுடைய விளைவு என்ன? விசுவாசத்தை விட்டு வழுவி போகுதல், வேதனை, துன்பம், பாடுகள், சமாதானம் இல்லை, பகை, சந்தோஷம் இல்லை, இருந்த உறவுகள் பாதிக்கப்படுகிறது. ஆமென். குடும்பங்களில் நிம்மதி இல்லை, பிள்ளையை சந்தோஷப்படுத்த முடியல, கணவனை சந்தோஷப்படுத்த முடியல, ஆமென், மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல. என்ன காரணம்? பண ஆசை. அந்த இச்சையில் இழுப்புண்டு. பண ஆசை எல்லாவித தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, ஆமென், அல்லேலூயா. ஆமாம். அதனால் நாம் என்ன செய்வோம்? கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க, வயசாக என்ன அதிகமாகுமா? ஆசை அதிகமாகுமா? அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் வயசாக தான் ஆசை குறையணும். ஆமென். நல்ல பலன் இருக்கும்போது சம்பாதிக்கணும், பலன் இருக்கும்போது ஆமாம் ஆண்டு ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும். ஆமென். அல்லேலூயா. வயசாக ஆசை என்ன செய்யணுங்க? குறையணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இன்றைக்கு நாம் வேதத்தில் இருந்து ஒரு 5 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டை குறித்து வேதம் சொல்லுகிற 5 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் செபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். முதலாவதாக, விலக்கப்பட்டதின் மேல் இச்சை, அதன் விளைவு.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க. 1லிருந்து 6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எழுதினவங்கெல்லாம் பைபிளை திருப்பிக்கிறீங்களா? எல்லாரும் பைபிளை திருப்பிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 3:1 வாசி 6 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, புசிக்கலாம், ஆனாலும் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவராகிய தேவன் மண்ணினால் மனுஷனை ஆதாமை உருவாக்கி அவனை என்ன செய்தாருங்க? தன் ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் என்னவா மாறினான்? ஜீவ ஆத்துமாவானான். ஆமென். அப்புறம் பார்த்தாரு, இவன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று அவன் விலா எலும்புல ஒன்றை எடுத்து அதிலிருந்து யாரை உருவாக்கினாங்க? மனுஷி. அவளுக்கு பேர் என்னதுங்க? ஏவாள். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள். சரி, இவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அதில் நிறைய கனி விருட்சங்கள் எல்லாம் என்ன செஞ்சதுங்க? இருந்துச்சு. ஆறு ஓடுச்சு. ஆமென். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு பேசுகிற, தேவ சமூகத்தை ருசிக்கிற ஒரு அனுபவம் அவர்களை சுற்றிலும் ஒரு தேவ மகிமை என்ன செஞ்சதுங்க? இருந்துச்சு. அவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் என்ன செஞ்சதுங்க? இருந்துச்சு. இப்படி மகிமையாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை விலக்கி வச்சிருந்தார். என்ன செஞ்சுருந்தாருங்க? விலக்கி வச்சிருந்தார். நீங்கள் எல்லாத்தையும் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுமையத்தில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம் இருக்கிறது, அந்த கனியை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது என்று விளக்கப்பட்ட ஒரு காரியத்தை அவர்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த பிசாசு, இந்த வலு சர்ப்பமாகிய பிசாசு ரொம்ப தந்திரமாக வந்து என்ன செய்கிறாங்க? அந்த ஏவாள் அம்மாட்ட பேசுகிறான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் கடந்த வாரங்களில் சொன்னேன், எப்பவுமே ஆண்டவர் பேசினா குடும்பத்திலேயோ அல்லது சம்பந்தப்பட்ட 2 பேர்கிட்டையுமே பேசுவார். ஆமென். ஆனால் பிசாசு பேசினா எப்படி தான் பேசுவானுங்க? தனியாக தான் பேசுவான். ஆமென். ஆமாம். அதனால் நமக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்குதுன்னா நாம் அதை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? ஆண்டவர் தான் பேசுகிறான்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. கடங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய சத்தத்தை சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம். அந்த ஏவாள் அம்மா பாருங்கள், அவர் கேள்வி கேட்க இந்த அம்மா பதில் சொல்ல, கடைசியில் அவர் என்ன செய்கிறாரு? அல்ல, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் சாகவெல்லாம் மாட்டீங்க, விளக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிட்டா தேவனை போலவே என்ன செஞ்சுருவீங்க? மாறிடுவீங்க அப்படின்னு சொன்ன பொய்யை கேட்ட உடனே அது வரைக்கும் பார்த்த அதே பழம் இப்போ எப்படி தெரியுதுங்களா அந்த அம்மாவுக்கு? வாசிங்க அந்த வசனத்தை, 6வது வசனம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் என்ன செய்தாளுங்களாம்? கொடுத்தாளாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமாம். நீங்கள் அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் நல்லவர். 17வது வசனம் பாருங்க. ஆமாம். எனக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கிறதுங்க. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா கனியை பறித்து என்ன செய்கிறாங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு
சாப்பிட்ட உடனே என்ன நடந்திருக்கும்? அந்த அம்மா கண்ணு தெளிஞ்சிச்சு. ஆமாம், அவங்கள சுற்றி இருந்த ஜீவன் மகிமை எல்லாம் என்ன செஞ்சுடுங்க, போயிட்டு. இப்போ நேரம் எங்கே கொண்டு போயிட்டாங்க? வீட்டையாட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆமாம், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நான் அடைஞ்ச காரியத்தை நீயே என்ன செய்யணும்? அடையணும். அந்த வசனம் சொல்லுகிறது, உன் மனைவியின் சொல்லுக்கு செவி கொடுத்து. அப்படி இருக்கலாம். ஆமாம், உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. அப்போ அங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம், கொண்டு போய் கொடுத்த உடனே ஆதாம் என்ன செய்வீங்க? சாப்பிட்றல. இல்லை, ஆண்டவர் விளக்கு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்டா பரவாயில்ல, ஆண்டவர் வருவார் சாயங்காலம், ஒரு தீர்வு என்ன நினச்சிஞ்சுக்குவோம், கேட்டுக்குவோம், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் நல்ல ஆண்டவர், அவர் அன்பு நிறைந்த ஆண்டவர், என்னென்னமோ அவர் என்ன செஞ்சுருக்காருங்க, சொல்லி பார்த்துருக்காங்க. ஆமாம், அலைவான இந்த ஏவாளம்மா கேட்குற மாதிரி இல்லை. அலையா. ஆமாம், அந்த அம்மா என்ன செஞ்சுதுங்க, திரும்ப 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 ஒரு வேளை உனக்கு என் மேலே அன்பே இல்லை, பாசமே இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இப்படின்னு என்னெல்லாம் நம்ம பேசுகிற மாதிரி டைலாக்கு அந்த அம்மா பேசிச்சோ தெரியல. அலையலுயா சொல்லுங்க. அலையலுயா. அவன் பார்த்தான், தொந்தரவு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்த ஆள் அவனும் வாங்கி என்ன செஞ்சிட்டானுங்க, சாப்பிட்டுட்டான். அலையலுயா. உன் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து. அலையலுயா. இப்போ பாருங்க, அந்த இச்சையினால் ஒரு கேடு வருகிறது. நாம் என்ன கேடு, அதனுடைய விளைவு என்ன? தேவனோடு இருக்கிற அந்த பிரசன்னத்தை உணர்கிற அந்த அனுபவம் அவர்களை விட்டு நீங்கி போயிட்டு 2 பேரும் ஓடி போய் என்ன செஞ்சுட்டாங்க, அவர் சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போய் ஒளிஞ்சுட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இச்சை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, அல்லது இச்சைக்கு தன்னை ஒரு மனிதன் விட்டு கொடுக்கும் பொழுது, அவன் தேவ சத்தத்திற்கு, தேவ வார்த்தைக்கு விலகி ஓடுவான். ஆமென். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டோடைய சத்தம் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் இச்சையினால் விழும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, ஆமாம், புசிக்கக்கூடாததை விளக்கப்பட்டதற்கு தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது அவன் தேவ சத்தம் எப்படி தெரியுதுங்க, பயமாக இருக்குது, கலக்கமாக இருக்கிறது, அதை விட்டு விலகி ஓடிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற ஒரு விளைவை அவர்கள் பார்த்தார்கள். மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி இருந்த மகிமையை இழந்து போனார்கள். மாத்திரமல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட ஜீவன், அந்த தேவனுடைய ஜீவனை அவர்கள் இழந்து போனார்கள். ஆமென். மாத்திரமல்ல, அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்டிருந்த ஒரு மகிமையான தோட்டம், மகிமையான ஆசீர்வாதமான தோட்டம் ஏதேனிலிருந்து, வசனம் என்ன சொல்லுதுங்க, ஏதேனிலிருந்து அவங்க 2 பேர்த்தையும் என்ன செஞ்சாரோ ஆண்டவர் துரத்திட்டாராம். நாங்கள் போக மாட்டோம், இங்கே இருக்கிறோம் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இல்லை, சென்றில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி மாத்திரமல்ல, ஏதேனில் என்ன இருக்கும், ஜீவ விருட்சம் இருக்குது, அதை பிடிச்சி சாப்பிட்டு இவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நித்தியமாக மரணங்கிற ஒன்றை சந்திக்காமல் வாழ்ந்துடக்கூடாதுன்னு அந்த ஏதேனை விட்டு என்ன செஞ்சுட்டாருங்க, கர்த்தர் துரத்தி விட்டார், துரத்தி அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு, முதல் கேடு எங்கே தான் வந்துச்சுங்க, உலகத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதனால் விளக்கப்பட்டதை இச்சிக்கும் பொழுது, ஆமென், அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், நமக்கும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை விலக்கி வச்சிருக்கிறார், அல்லது நாம் விலகி வாழ வேண்டிய, விலகி ஓட வேண்டிய ஒரு சில காரியங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யுதுங்க, இருக்கிறது. கைப்பட சொல்லுங்க. தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் அநேக காரியங்களை கர்த்தர் விலக்கி வச்சிருக்கிறாரு, விலகி வாழ சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், தகுதின்னு ஒன்று இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க. தகுதின்னு ஒன்று என்ன செய்யுதுங்க, இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தகுதியான ஒரு இடத்துல நிற்கும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். தகுதியான வஸ்திரம், தகுதியான அலங்கரிப்பு, ஆமென், அல்லேலூயா, தகுதியான நடவடிக்கைகள், தகுதியான வார்த்தைகள், ஆமென், தகுதியான ஸ்தானம். நாம் நிற்கிற ஸ்தானம் கூட எப்படி இருக்கணுங்க, தகுதியான ஸ்தானமாக இருக்கணும். நம்ம தகுதிக்கு மேலே போய் நின்னா அது கனமாக இருக்காது. என்ன சொல்கிறீங்க, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நீ பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதேன்னு வேதம் சொன்னால் அது உனக்கு தகுதி அல்ல. உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அதில் நில்லு.
ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்ம தகுதியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதில் நம்ம விளக்கப்பட்டதை நாம் விரும்பி இச்சித்து, ஆமென், அதனால் ஒரு கேட்டுக்கு நாம் ஆளாயிர கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். அதனால் எனக்கு அருமையானவர்களே, என் பகல் வேளையில் நாம் தேவ சமூகத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். எப்போ தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்போ தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ரோமர் 6:3-4 நம்ம வாசிக்கிறோம். அந்த ஜீவனை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமே. ஆனால் இந்த உலகத்தில் விளக்கப்பட்டவைகளுக்கு நாம் விலகி வாழ வேண்டும். ஆமென். தேவனால் விலகி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நாம் விலகி வாழ நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனால் விளக்கப்பட்டவைகளும் நாம் விலகி வாழ வேண்டும் என்கிற காரியங்களும் நம்மை ஒருவேளை பிசாசு தந்திரமாய் இச்சிக்க, ஆமென், அந்த இச்சையில் விழப்பண்ண அவன் முயற்சிக்கலாம். எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் சுற்றித் இருக்கிறான். வகை தேடி சுற்றித் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. அதனால் நம்முடைய தகுதி என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். தேவன் நம்மை எதிலிருந்தெல்லாம் விலக்கி வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். நாம் விலக்கப்பட்டவைகளுக்கு விலகி வாழுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அப்பொழுது இச்சையினால் உண்டாகும் உலகத்தின் கேட்டுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இரண்டாவதாக, விட்டு வந்ததின் மேல் இச்சை. முதலாவது என்னதுங்க? விளக்கப்பட்டதின் மேல் இச்சை. இரண்டாவது, விட்டு வந்ததின் மேல் இச்சை. ஆதியாகமம் 19:17 வாசிக்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், முடியாது, தொடரும், மரித்து போவேன். வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க அடுத்த வசனத்தை. மற்றவங்க எல்லாம் பைபிளை கவனிங்க. அதோ அந்த ஊர் இருக்கிறது ஓடி போகத்தக்கதாக, அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, பிழைக்க ஓடி போகட்டும் என்றான். அதற்கு அவர், போடாதபடிக்கும் இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். நல்ல கவனிங்க. தீவிரமாய் ஓடி தப்பித்துக்கொள், சேரு மட்டும். ஆமென். அந்த ஊர் எண்ணப்பட்டது. அல்லேலூயா. சரி, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியுங்க. லோத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். சோதோம் கொமோரா அப்படிங்கிற பட்டணத்தில் இந்த லோத்து என்ன செய்கிறாருங்க? வாழ்ந்து வருகிறார். இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா, பாவம் நிறைந்த பட்டணம். அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டினதுனால அதை அழிக்கும்படி தேவனே என்ன செய்கிறாருங்க? இறங்கி வந்து அதை பார்க்குறார். அதில் பார்த்தா ஒரே ஒரு நீதிமான். யாருங்க? லோத். இருக்கிறவங்களுக்குள்ள அவன் நீதிமானாக இருக்கிறான். அல்லேலூயா. அதனால் அவனையும் அவன் குடும்பத்தையும் தப்புவிக்க அவர் துரிதப்படுத்திட்டே இருக்கிறார். இவங்க போகிற மாதிரியே தெரில. ஆமாம். ஆண்டவர் நல்ல ஒரு உடனே 4 பேர் கையும் பிடிச்சி கொண்டு வந்து ஊருக்கு வெளியே நிறுத்தி ஓடி போயிருங்க. எப்படி ஓடணுமா? ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, சமபூமியில் எங்கும் நில்லாது, அந்த மலைக்கு ஓடி போயிடும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அவ்வளோ தூரம்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஏன்னா அந்த சோதோமுடைய பாவத்தில் ஒன்று என்னதுங்கன்னா சாப்பாடு. ஒன்று என்னதுங்க? சாப்பாடு. எசேக்கியேல் அதில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆமென். பெருந்திண்டினால் அங்கே என்ன செஞ்சாங்களா? நிரம்பி இருந்தாங்களா. அதனால் நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிருந்திருக்காரு. யாருங்க? லோத்து. அவர் மனைவி 2 பிள்ளைகளும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால் அவ்வளோ தூரம்லாம் ஓட முடியாதியா. நான் மலைக்கெல்லாம் ஓடினா என்ன செஞ்சிடுவேன்? செத்து போயிடுவேன். என்னால் ஓட முடியாது. அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது, அதுக்கு போகிறக்கு எனக்கு என்ன செய்யுங்க, உத்தரவு கொடுங்க. அது சின்ன ஊர் தானே அப்படின்னா, சரி, இதுலேயும் உனக்கு நான் என்ன செய்கிறேன், அனுக்கிரகம் பண்ணுகிறேன். அது சின்ன ஊருக்கு ஓடிப்பானா எப்படி ஓடணும்? தீவிரமாக ஓடணும். ஆமென். ஜீவன் தப்பு ஓடணும், பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆமென். ஓடு அப்படின்னு என்ன செய்கிறாங்க? ஓட வைக்கிறார். இவங்களும் வேகமாக ஓடுறாங்க. ஆமென். பொழுது விடுகிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடணுங்க? ஓடிடணும் அப்படின்னு ஓடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த ஊருக்கு போகும்போது, அங்கே பக்கத்தில் போகும்போது இந்த சோதோம் கொமோராவின் மேலே என்ன விழுதுங்க? அக்கினியும் கந்தமும் என்ன செய்கிறதுங்க? விழுகிறது. அல்லேலூயா. இப்போ 4 பேரும் ஓடிட்டு இருக்கிறாங்க.
சொல்லுங்க, 4 பேர் என்ன செய்யறாங்க? ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த லோத்தோட மனைவியினுடைய சிந்தைக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னா, ஐயையோ அந்த நகையெல்லாங்க வச்சுட்டு வந்திருந்தானே அப்படின்னு ஒரு சிந்தை என்ன செய்யுதுங்க? சிந்தை பின்னாடி ஓடுது. காலு கை எங்க ஓடுதுங்க? சொல்லுங்க, கால் எங்க ஓடிட்டு இருக்கு? முன்னாடி ஓடுது. சிந்தை எங்க ஓடிட்டு இருக்கு? தான் விட்டு வந்த, ஆமென், தான் விட்டு வந்த சோதோம் குமோரா. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா இருந்திருக்கலாம், அண்ணன் தம்பி இருந்திருக்கலாம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சின்ன வயசுலேருந்து அவங்க அங்கே தான் வளர்ந்துருக்குறாங்க. எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ காரியங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே என்ன செஞ்சுருக்குங்க? சொல்லுங்க, வந்திருக்கோம். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம், நமக்குள்ளேயும் வருதில்ல அப்பப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஊரில் திருவிழானா இங்கே நமக்கு இங்கே என்ன வருதுங்க? எண்ணம், சிந்தை எல்லாம் எங்கே தான் இருக்குது? இருக்கிறது எங்கே தான்? முளஞ்சிப்பட்டியில் தான். ஆனால் எண்ணம், சிந்தையெல்லாம் எங்கே இருக்குது? திருவிழா ஊரில் தான் இருக்குது. அங்கே போனால் கரும்பு திங்கலாமே, அங்கே போனால் ராட்டனத்தில் சுற்றி வரலாமே, அங்கே போனால் அண்ணன் வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு போய் விதவிதமாக சொல்லுங்க சாப்பிட்லாமே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எங்கே ஓடுதுங்க? இங்கே சிந்தையில் ஓடுது. ஆனால் ஓடுறது விசுவாச ஓட்டத்தில், ஆவிக்குறி ஓட்டத்தில். ஆனால் எதை விட்டுட்டு வந்தோமோ, எதிலிருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து இதை விட்டு ஓடுன்னு சொன்னாரோ, ஓடிட்டு இருக்கிற நமக்கு எண்ணம் சிந்தையெல்லாம் எங்கே இருக்குதுங்க? சாப்பாடும் கரும்பு ராட்டினத்தூரியும் அதில் தாங்க என்ன செய்யுதுங்க? ஓடிட்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், சடங்கு எப்படி செய்யலாம், கல்யாணத்தை எப்படி செய்யலாம், ஆதி நாட்கள் எப்படியெல்லாம் செஞ்சாங்க, நம்ம பிள்ளைக்கு எப்படியெல்லாம் செய்யணும், நம்ம எண்ணம் சிந்தையில் எதை விட்டுட்டு வந்தோமோ அங்கே தான் என்ன செய்யுதுங்க? ஓடுது. அல்லேலூயா. நல்ல பந்தல் கிந்தல் கட்டி செட்டெல்லாம் போட்டு சினிமா பாட்டெல்லாம் போட்டு அப்படி ஊரவே ஒரு கலக்க என்ன செஞ்சிடணும்? சிந்தை எங்கே போகுதுங்க? விட்டுட்டு வந்ததை. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், விட்டு வந்ததின் மேலே இச்சை. ஆமாம், கடைசியில் அந்த எண்ணம் சிந்தை ஜெயிச்சு அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாளுங்க? திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் மாறி போனாள். அல்லேலூயா. அவனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீமைக்கு சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் ஒரு வேலை சொல்லலாம், பாசு திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் வேற என்ன? அதுக்கு தான் நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதை தானே சொல்ல வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் கரும்பு தின்னதை எங்கனால மறக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் திருவிழாக்கு போனதை மறக்க சக்தியை எவ்வளோ தூரம் கேட்டாச்சு. அப்போ திரும்பி சிந்தையில் எண்ணத்தில் ஓடி விட்டு வந்ததை இச்சித்து ஓடுனீங்களே, அதை அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதை நினைக்கிறதுக்கு தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் தெளிவாகவே எழுதி, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், அவள் பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். எங்கே இருக்குதுங்க? லூக்கா 17ஆம் அதிகாரம். வாசிங்க. அதுக்கு முந்தின வசனத்தையும் சேர்ந்து வாசிங்களே. எப்படிங்க? பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன் அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் தான் அன்று சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதனால பின்னிட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்க யாரை நினைச்சுக்கணும்? லோத்தின் மனைவியை நினைச்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் லோத்தின் மனைவி ஒரு தீமைக்கு ஒரு அடையாளமாக சாட்சியா இருக்கிறது போல நீங்களும் காலகாலத்துக்கு எதுக்கு அடையாளமா சாட்சியா இருப்பீங்க? தீமைக்கு அடையாளமா சாட்சியா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால தான் நாம் விட்டு வந்ததன் மேல ஒரு இச்சை நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? வந்துடவே கூடாது. அதனுடைய விளைவுகள் அது அது காலத்துக்கும் பேசும். சரித்திரம் எல்லாம் தலைமுறைக்கும் அது ஒரு அடையாளமா மாறிடும். அல்லேலூயா. அவளை விட்டு வந்ததின் மேல் உண்டான இச்சை. அவன் இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டாகிற ஒரு பெரிய கேடு என்னன்னா, தீமைக்கு சாட்சியாய் நம்மை மாற்றிவிடும். ஒரு தவறான உதாரணத்திற்கு நாம் மாறிவிடுவோம். நம்முடைய வாழ்க்கை செயல்கள் மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம விட்டு வந்ததை என்ன செய்யக்கூடாதுங்க? திரும்பி பார்க்க கூடாது. முன்னாடி ஓடிட்டே இருந்தால் சிந்தையும் சேர்ந்து முன்னாடி ஓடணும். ஆமென். விட்டு வந்த சோதோமை, விட்டு வந்த தாய் தகப்பனுடைய பாரம்பரியங்களை விட்டு வந்த நாம எங்கிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து அழிவில் இருக்காத ஓடணும் நம்மளை விலக்கி ஓடினாரோ அதை திரும்பி பார்க்க கூடாது. நம்மளை அழைச்சவருக்குன்னு ஒரு வழி இருக்குது. கர்த்தருடைய வழியில ஓட நாம் பிரயாசப்படணும். ஆமென். ஆண்டவர் நல்லவர். மூன்றாவதாக விடுதலையாக்கப்பட்டதின் மேல் இச்சை. விடுதலையாக்கப்பட்டதின் மேல் இச்சை. அல்லேலூயா. என்னாகும் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம், பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள், இஸ்ரவேல் புத்திரரும். அப்ப அவங்களுக்கு என்ன வந்துட்டுங்க? இச்சை உள்ளவர். என்ன இச்சைனா, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அடுத்த வசனம், நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். விடுதலையாக்கப்பட்டதின் மேல் இச்சை. ஆமென், ஆமென். யாத்திராகமம் என்கிற அந்த புஸ்தகத்துக்கு ஒரு பெயர் விடுதலை பயணம். அல்லேலூயா. அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அந்த விடுதலை பயணத்தில் அந்த அந்த யாத்திரையில போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ அங்கே உள்ள காரியத்தின் இச்சை அவர்கள் என்ன செய்கிறதுங்க? இழுக்கிறது. எப்படி வசனம் எப்படி பாருங்க, கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சம். மச்சம்னா என்ன தம்பி? ஜான்பால் சொல்லுவா போல, மச்சம் என்றால் என்ன? வளர்மதிக்கா சொல்லுங்களேன், மச்சம்னா என்னங்க? சொல்லுங்க. மச்சங்கள், மச்சம் அப்படின்னு என்னங்க? நம்ம உடம்புல அங்கங்க கருப்பு கருப்பா இருக்குமா? அதுவா? அதுவல்ல. ஆமென், அல்லேலூயா. கடல்ல இருக்கிற சாப்பிடக்கூடிய பொருள்கள் மச்சங்கள்னா என்னதுங்க? கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு. ஆமென். நீங்க போறீங்களே மீன் கம்பெனி, அங்க வர்றதுக்கெல்லாம் பேர் என்னதுங்க? மச்சங்கள். ஆமென். அது என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்க எந்த மீன் வேணாலும் என்ன பேர் வேணாலும் அதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு பொதுவான பேர் என்னதுங்க? மச்சங்க. அது எப்படி கிடைச்சதா அவங்களுக்கு? கிரயம் இல்லாம. ஆமா, நைட்டு அப்படி படகு எடுத்துட்டு போனா வலையை வீசினா என்ன கிடைக்கும்? ஆமா, உடனே கொண்டு வந்து வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கெல்லாம் விலை எப்படி இருக்குங்க? ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமென். நமக்கு இங்கே வர்றதெல்லாம் கழிச்சு போட்டதான் நிறைய நேரத்தில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், அங்கெல்லாம் அது ஃப்ரீயாகவே கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ எகிப்தில் இருந்து போது, எகிப்தில் இருந்த அடிமைத்தனத்தில் இருந்த போது இருந்த ஒரு கிரயம் இல்லாமல் கிடைச்ச மச்சம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய், அப்புறம் என்ன போட்டிருக்கேன்? கொம்மட்டிக்காய். ஆமாம், கொம்மட்டிக்காய்னா நம்ம இங்கே கசப்பு, அங்கே எப்படி இருந்துச்சா தெரியல. அல்லேலூயா. அதை நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா என்ன செய்றாங்க? தேவனுக்கு விரோதமாக அழுது முறுமுறுத்து இச்சை உள்ளவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், உடனே மோசேட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, இப்படி இருக்காங்களாப்பா, இவங்களுக்கெல்லாம் இந்த கடலில் இருக்கிறத கொண்டு வந்து தட்டினாலும் பத்தாதே அப்படின்னா அவர் சொல்கிறார், என் கரம் என்ன குறுகி போயிட்டா? மோசே, நீ ஏன் கவலைப்படுற? எல்லாத்திட்டையும் போய் சொல்லு. ஒரு நாள் 2 நாள் அல்ல. எத்தனை நாளைக்குங்க? 1 மாதம். எப்படிங்க? 1 மாதத்துக்கு நல்ல கறியா திங்க போகிறீங்கன்னு போய் சொல்லுங்கிறார். அல்லேலூயா. 1 மாதத்துக்கு கறியா தின்னா என்ன ஆகும் நினைக்கிங்க? சொல்லுங்கள். கொலஸ்ட்ரால் ஏறி ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிடுவோம் நம்மன்னா. ஆமான்னு சொல்லுங்கள். 1 மாதம் தொடர்ந்து 3 நேரம் கறி. 1 மாதம் தொடர்ந்து 3 நேரம் கறி. அவ்வளோதான், முடிஞ்சோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரும் ஒரு காற்று அனுப்புனார், காடை வந்து குமிஞ்சிச்சு, பாளையத்தை சுற்றிலும் அவனவன் பிடிச்சி கொண்டு வந்து வீடெல்லாம் போட்டு நிறைச்சி, வீட்டுக்குள்ளே போகாட்டி மரவில்லை, என்ன செஞ்சிடணும்? காடையால் நிறைச்சிடணும் அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க ஒரு கூடாரம் போட்டுருந்துருப்பாங்களே, 2 கூடாரம் போட்டிருப்பாங்க. ஆடு மாட்டுக்கு ஒரு வேலை கூடாரம் போட்டிருந்தா அதையும் கொண்டு போய் வெளியே கட்டி அதுக்குள்ளேயும் கொண்டு போய் என்ன செஞ்சு காடையை கையை காலை கட்டி அடைச்சி வச்சு, ஆமென், ஆமாம், சும்மா அப்படி செஞ்சு சாப்பிட்டு, ஆமென், சாப்பிடும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, கடைசி 2-3 வசனங்களை நீங்கள் வாசிங்க, வாசிங்க. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும். அதுக்கு முந்தின வசனம் சேர்ந்து வாசிங்களேன். பகல் முழுவதும், ரா முழுவதும், மறுநாள் முழுவதும், 2 நாளுங்க தூங்காமல் சேர்த்துருக்கான் பாருங்க. அல்லேலூயா. ஏங்க, அவர் தான் சொல்லிட்டார்ல 1 மாதத்துக்கு கிடைக்கும்னா, அதான் எப்படியும் டெய்லி என்ன செய்ய போகுது? மண்ணா கிடைக்கிற மாதிரி கிடைக்க போகுது. இருந்தாலும் இவனுக்கு நிறைய பார்த்த உடனே என்னதுங்க? ஆசை. எங்கே திரும்ப காணாமல் போயிருமா அப்படின்னு ஒரு பகல், ஒரு நைட்டு, திரும்ப ஒரு பகல். ஆமாம், எத்தனை மணி நேரம்? அப்போ 36 மணி நேரம் சேர்க்கறதுலே போச்சு. தண்ணி குடிக்கல, சோறு திங்கலை, 36 மணி நேரம் காடையை பிடிக்க வேண்டியது, காலை கட்ட வேண்டியது, கொண்டு வந்து ரூமில் போட வேண்டியது, இதையே செஞ்சுருக்கான். அப்புறம் வாசிங்க. கொஞ்சமாய் சேர்த்தவன் சேர்த்தான்,
ஆமாம், பாளையத்தை சுற்றிலும் அவனா இது எனக்கு இது உனக்கு இதுக்கு இந்த பக்கம் எனக்கு அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, போட்டு குமிச்சு வச்சாச்சு. ஆ ஆ தின்னும் முன்னே இதுக்கடையில் சமைச்சு வாய்க்கு கொண்டு போய் வச்சாச்சு. வைக்கும்போது தேவ கோபம் என்ன செஞ்சுட்டுங்க, ஆமாம் வந்துட்டு. அல்லேலூயா. என்ன நடந்துச்சான் வாசிங்க. வாதையினால் வாதித்தார். அல்லேலூயா. இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பாருங்க, விடுதலையாக்கப்பட்ட அந்த காரியங்களின் மேலே இச்சை வந்த பொழுது அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். விளைவு என்ன, தேவ கோபம். ஆமென். வாதை, முடிவு என்னதுங்க, அடக்கம். மாத்திரமல்ல, அவர்களை எதற்காக பிடிக்கப்பட்டார்களோ, எதற்காக தேவன் விடுதலை ஆக்கினாரோ அந்த லக்கை அவர்கள் என்ன செய்ய முடியலைங்க, அடைய முடியல. அவங்கள பிரிச்சு எடுத்தது எதுக்குங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு. ஆனால் அவங்க அங்கே போய் சேரல, பாதியிலே செத்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. தேவ கோபத்தினால் உண்டான வாதையினால் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனால் எதிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோமோ, ஆமென், அந்த இச்சை நம்ம என்ன செஞ்சிருங்க, பாதியிலேயே அடக்கம் பண்ணிடும். நம்ம லக்க அடைய முடியாதபடி நம்ம நிறுத்திடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் விடுதலை ஆக்கப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இன்றைக்கு தேவன் நம்ம நடத்துகிற பாதையில் நாம் நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. விடுதலை ஆக்கப்பட்டதின் மேல் உண்டான இச்சை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 11:15. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம். அப்ப அந்த விடுதலையாக்கப்பட்ட, தேவனுக்காக விட்டுட்டு வந்த, தேவனால விடுதலையாக்கப்பட்ட அந்த தேசத்தை அவர்கள் என்ன செய்யல, நினைக்கலையாம், நினைவுகளில் கூட கொண்டு வரலையாம். அல்லேலூயா. ஆமாம், இவங்க எகிப்துக்கு திரும்பி போகலை, ஆனால் எகிப்தை என்ன செஞ்சாங்க, நினைச்சாங்க. அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் பாருங்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனம் நினைக்கிறேன். நினைக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. கொம்மட்டிக்காய்களையும் மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அல்லேலூயா. இல்லைங்கும் போது ஒரு நினைவு வரத்தான் செய்யும் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், போன தடவை அஸ்வின் வந்தபோது சொன்னான், சரியான வெயில் பாஸ்டர், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தான். அல்லேலூயா. கோயம்புத்தூர்னா வெயிலே தெரியாது பாஸ்டர், நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்கும். ஆமென். வெயிலுக்கு வந்த உடனே எதையும் நினைக்க தோணுதுங்க, அங்கே இருக்கிற சுகத்தை நினைக்க தோன்றுகிறது. அல்லேலூயா. மனுஷ வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் அல்லேலூயா, தேவனால் விடுதலையாக்கப்பட்ட ஒரு சில காரியங்களை நாம் நினச்சா திரும்பி போகிறதற்கான சமயம் நமக்கு கிடைச்சிரும். அந்த நினைவுகளை கூட நாம் என்ன செய்யணுங்களா, ஜெயிக்கணும், நினைவுகளை கூட சிறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை குடிக்கிற காரியத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த நினைவுக்கு கூட தன்னை என்ன செய்யக்கூடாதுங்க, விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்குமே, அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு நினச்சா அதுக்கு சமயம் கிடச்சிரும். அல்லேலூயா. எதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாரோ, எந்த பாவ பழக்க வழக்கத்திலேருந்து, எந்த காரியங்கள்லேருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாரோ அதை திரும்ப நினச்சா அதுக்கு சமயம் என்ன செஞ்சிருங்க, கிடைச்சிரும். அதனால் நம்ம அதை நினைக்க கூட கூடாதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நீங்கள் நினச்சாலே செல்ஃபோனில் வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் நினைவு தெரிஞ்சே அது உடனே அது வருமா செல்லில்? ஆமாம். ஒரு பரிசுத்தவன் அப்படி சொல்கிறார், நான் காரில் நினச்சிட்டு தான் போனேயா, செல்லை திறந்து தள்ளுனா நான் என்ன நினச்சேனோ அதே வருதுங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரில. ஆமென். ஆமாம். நான் நேற்றுக்கு ஒரு வாட்ச் வாங்க போனேங்க. நேற்றுக்கு எங்கே போனேங்க, வாட்ச் வாங்க போனேன். ஒரு டைட்டன் கம்பெனிக்கு போயிட்டு சொனாட்டா ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு தான் போயிருந்தேன். செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு தான் போயிருந்தேன், சார்ஜ் இல்லை, வீட்டில் போட்டு தான் போயிருந்தேன். இந்த நம்பர் கூட அங்கே கொடுக்கல, என் மகளோட ஃபோனை தான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். நேற்றுக்கு நைட்டுன்னு நினைக்கிறேன், அந்த கூகுளில் அப்படி தள்ளும்போது இடையில சொனாட்டா கம்பெனியுடைய விளம்பரம் வருது. எப்படின்னு எனக்கும் தெரியல. நான் வாட்ச் வாங்க போனது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு எனக்குமே இது வரைக்கும் தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி தானே போனோம், இன்றைக்கி தானே சொனாட்டா கம்பெனியெல்லாம் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தோம், ஃபாஸ்ட் ட்ராக்கில் வாங்கிட்டு வந்திருக்கிறோமே.
உடனே பாஸ்ட் வாட்ச் வாங்கிட்டான்னு நினைக்காதீங்க, எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சிப்போராளுக்கு 8ஆம் தேதி கர்த்தர் சித்தமால் நிச்சயத்துக்கு ஒழுங்கு பண்ணியிருக்காங்க, அதற்காக வாங்க போனேன். அல்லேலூயா. சரி, போகட்டும். ஆமாம், நம்ம நினச்சா திரும்பி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கு, நம்ம கையிலேயே வச்சிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் நம்முடைய நினைவுகளில் கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விடுவிக்கப்பட்டவைகளை இச்சிக்கிற நினைவுகள் கூட நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆமேன் இஸ்ரவேலருடைய எண்ணம் கூட நமக்கு வந்துடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவார். அதனுடைய விளைவு என்ன? தேவ கோபம். லக்கை அடைய முடியல, அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்க. அவங்க 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 இச்சித்ததை அவங்க அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. அதனால் இச்சையினால் உண்டாகிற உலகத்தின் கேடு, ஆமென், நம்முடைய லக்கை அடைய முடியாமல், தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் நாம் ஒருவேளை மரணம் கூட நம்மை சந்திக்க நேரிடலாம். அல்லேலூயா. ஆமென். அதனால் இந்த இந்த இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு விலகி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். விலக்கப்பட்டதின் மேல் இச்சை, விட்டு வந்ததின் மேல் இச்சை, விடுதலை ஆக்கப்பட்டதின் மேல் இச்சை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 4வதாக விபச்சாரத்தின் மேல் இச்சை. விபச்சாரத்தின் மேல் இச்சை. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் வேசியை கண்டு. ஏன் இந்த தலைப்பு விபச்சாரத்தின் மேல் இச்சை என்று வைக்க காரணம் என்னன்னா, இந்த சிம்சோன் தேவனுக்கு பயந்து அல்லது தேவனுக்கு பயந்த தாய் தகப்பனாலே வளர்க்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆமென். தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் கொண்ட ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. அவன் நஸ்ரேய விரதத்திலே நஸ்ரேயனாக வளர்க்கப்பட்டவன். ஆமாம். அவன் தலையில் என்ன கிடையாது, என்ன வைக்கலைங்க, கத்தி வைக்கப்படலை. திராட்சை பழங்களுக்கு திராட்சை காரியங்களுக்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும், செத்த இடத்துக்கு போகக்கூடாது, அப்படி நிறைய கட்டுப்பாடோடு வளர்க்கப்பட்டவன். அல்லேலூயா. நீங்கள் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், பெலிஸ்தியருடைய ஒரு பெண்ணை அவன் கண்டு அது விவாகம் பண்ண வேண்டும் என்று தன் பெற்றோரிடத்திலே வாதாடி, இஸ்ரவேலரை காட்டிலும் பெலிஸ்திய பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கணும், அவள் தன் கண்ணுக்கு பிரியமானவள் அப்படின்னு என்ன செய்யறானுங்க, கல்யாணம் முடிக்கிறான். அதுக்கு ஒரு காரணம் பைபிள் சொல்லுகிறது. பெலிஸ்தியர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு பகை இருக்கணும், உண்டாகணுங்கிறதுக்காக இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட செயல். வசனத்தை வாசிடலாங்களா? குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தருடைய செயல். ஆமென். அப்போ ஒரு பெலிஸ்திய பெண்ணின் மேல ஆசை வச்சு ஒரு பெலிஸ்திய பெண்ணைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய செயல், அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. காரணம், அவன் பெலிஸ்தியர்கள் மேலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. அவனுக்கு திருமணம் நடந்தது உண்மைதான், ஆனால் அவன் ஒரு சில காரணங்களால் விட்டு வந்துட்டான். திரும்ப போகும்போது அவன் வேறொரு நண்பனுக்கு என்ன செய்யப்பட்டான், கொடுக்கப்பட்டான். அது நிமித்தம் அவனுக்கு கோபம் வந்துச்சு. ஆமென். விடுகதைக்காக ஒரு அழிவு, நரியை பிடிச்ச ஒரு அழிவு, இப்படி பெலிஸ்தியர்களை அழிக்கும்படி, பெலிஸ்தியர்கள் மேலே ஆளுகை செய்யும்படி தேவனால் உண்டான செயல். அல்லேலூயா. ஆனால் இந்த 16ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவன் அங்கே ஒரு வேசியை கண்டு. இது தேவ செயல் அல்ல, இது தேவனுடைய மனுஷனாய் தேவனுடைய திட்டத்தை பெற்று கொண்டிருந்த ஆமென் அந்த சிம்சோனுடைய செயல். அவனுக்கு நல்லா தெரியும் நியாயப்பிரமாணம் என்ன என்று அவனுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் யாக்கோபுடைய பிள்ளை யூதா ஒரு வேசியை கண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவனுக்கு நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்படவில்லை. ஆமென். ஆனால் யோசுவாவின் நாட்களுக்கு பிற்பாடு வந்த இந்த நியாயாதிபதிகளின் நாட்களிலே மோசேயின் கரத்திலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிற நியாயப்பிரமாணத்தை பெற்று நியாயப்பிரமாணத்தை அறிந்து வாழ்ந்த சிம்சோன் என்ன செய்கிறானுங்க, விபச்சாரத்தின் மேலே இச்சை வந்து, அவள் வேசி என்று அறிந்தும், ஒருவேளை அவன் திருமணத்தை செய்திருக்கலாம், ஒரு இஸ்ரவேல் பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம், அல்லது திரும்பவும் பெலிஸ்தர்களோடு அவன் பகை உண்டாகும்படி ஒரு பெலிஸ்திய கன்னிகையை திருமணம் செய்திருக்கலாம். அதற்கெல்லாம் அவனுக்கு வாய்ப்பு இருந்தும் அதையெல்லாம் தள்ளிவிட்டு அவன் ஒரு வேசியினிடத்தில் பிரவேசிக்க காரணம் அவனுடைய துணிகரம், ஒரு இச்சை, ஒரு ஆசை. அல்லேலூயா. முடிவு என்னவாயிற்று? அதனுடைய விளைவு என்ன? அவன் கண்ணை இழந்தான், சிறைப்படுத்தப்பட்டான், விலங்கு போட்டு மாட்டப்பட்டான், வேடிக்கை காட்டுகிற பொருளாய் மாறினான். மாவு அரைக்கிறதுக்கு போட்டாங்களாம் அவனை. என்ன அரைக்கிறதுங்க? மாவு அரைக்கிறதுக்கு போட்டாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, விபச்சாரத்தின் மேல் இச்சை முடிவு அவன் தேவ நோக்கமும் தேவ திட்டமும் தேவன் வச்சிருக்கிற மகிமை இழக்கிற அவன் ஒரு பெரிய ஒரு துக்கமான விளைவாக மாறிவிடுகிறது. ஆமென்.
அப்ப இச்சையினாலே உலகத்தில் கேடு உண்டாகும் என்பதை நாம் வாசித்த இந்த வேத பகுதிகள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறதுங்க? சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா, ஆமென். அது பண ஆசை என்கிற இச்சையா இருக்கலாம், விளக்கப்பட்டதன் மேல் இருக்கிற இச்சையா இருக்கலாம், விட்டு வந்ததின் மேல் இருக்கிற இச்சையா இருக்கலாம், விடுதலையாக்கப்பட்டதன் மேல் வருகிற இச்சையா இருக்கலாம், விபச்சாரத்தின் மேல் வருகிற இச்சை. எந்த இச்சைக்கு நாம் நம்மை விட்டு கொடுத்தாலும் இந்த உலகத்தில் ஒரு கேடு, ஆமென், நமக்கு சம்பவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் உண்டாகிற இந்த கேட்டுக்கு தப்பிக்க நாம் தேவனை அறிகிற அறிவிக்கும், அதனால் கிடைக்கிறவருடைய திவ்ய வல்லமைக்கும், அது நிமித்தம் நமக்கு அருளப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களுக்கும் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடத்துல நாம் அப்படி எழுந்து நிற்போம்.